வணக்கம் நண்பர்களே, இனிலிருந்து அடுத்த 4 நாளைக்கு என் பேஜில் சின்னதாக ஒரு vlog சீரிஸ் பண்ண போகிறேன். இப்போ அது என்ன சீரிஸ், ஏன் அது அடுத்த 4 நாளைக்கு மட்டும் பண்ணுறேன் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோ போக போக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்ம எல்லாருமே போகோ சேனலில் த டக்கேஷிஸ் கேசல் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி சென்னையில் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடக்க போது அதுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குறன்ற மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாங்க. நானும் இந்த ஃபிட்னஸ்னா வெறும் ஜிம்முக்கு போகிறதுன்ற ஒரே ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே இருந்த ஆள் தான். பட் இப்போ தான் ரீசெண்டாக அதெல்லாம் பிரேக் பண்ணி வெளியே வந்து நிறைய நியூ விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ட்ரை பண்ணுற நியூ விஷயத்தில் இது ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டுமேன்றதுனால நான் எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணாமல் டேரெக்டாக போய் இதில் காம்பீட் பண்ண போகிறேன். நான் இப்பயே சொல்லிடுறேன், என்னோட கோல் வந்து இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வரணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஃபிட்னஸ் எவ்வளோ இருக்குது, என்னால் எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணாமல் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுதுன்னு பார்க்கறதுக்கு அதை பண்ண போகிறேன். ஸோ சாத்தான் சர்க்கியூட்டில் நான் போய் காம்பீட் பண்ண போகிறேன்றதுல இது நாள் ஒன்று. இன்னைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் அழிஞ்சிட்டு நியூமோவை கொஞ்ச நேரம் வாக்கிங் கூட்டு போயிட்டு ஒரு கிரீன் டீயோட அருமையான புத்தகத்தில் ஒரு 4 பேஜை மட்டும் படிச்சுட்டு அடுத்து என்னோட வாக்கிங்க்கு அப்படியே கிளம்பிட்டேன். வாக்கிங் போன இடத்துல நம்மளுடைய Z+ செக்யூரிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்லாம் போட்டுட்டு நான் வாக்கிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் சன்னே மேலே வந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஏர்லியாக இருந்ததுனால நான் வீட்டுக்கு வந்த உடனே பெருசாக அந்த கேலரிஸ்லாம் கால்குலேட் பண்ணாமல் அருமையான ஒரு பேலன்ஸ் மீலை சாப்பிட்டுட்டு இந்த மீன் எண்ணையும் விட்டமின் டியும் போட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிஷ் ஆயில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த வியூ ஃபிட்டை ட்ரை பண்ணி பார்க்கணும். இதோட பையிங் லிங்க் என்னோட பயோவில் இருக்கு. வேணுன்றவங்க கணேஷ்ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸோட கிடைக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த கிளைண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ திடீர்னு புதுசாக இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண போகிறதுனால நம்ம ஃபிசியோ கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்குவோன்ட்டு டேரெக்டாக ஃபிசியோ ஆஃபீஸ் போயாச்சு. அவரும் நம்மளுடைய கை கால் எல்லாத்தையும் பிடிச்சி நல்லா வளைச்சு பார்த்து இப்போதைக்கு பண்ணலான்ற மாதிரி ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்தாரு. அதை கேட்ட ஆனந்தத்தோட அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு முதல் விஷயமா ஒரு மனமான கோல்ட் காஃபியை போட்டுட்டு அப்படியே போய் இன்னொரு கிளைண்ட் ஒர்க்கில் உட்காந்தாச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு கிளைண்ட் ஒர்க்கு அப்புறமா ப்ரீ ஒர்க் அவுட்டுக்காக காஃபி ஃபிளேவர் வேவ் மட்டும் 2 ஸ்கூப் கலக்கி குடிச்சிட்டு ஜிம்முக்கு போனா சரி இன்னும் ஒரு அருமையான ஆர்ம் டாமினேட்டிங்கான புல் டேவை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்வேக்கு போயிட்டு ஒரு ஹை ப்ரோட்டீனான போஸ்ட் ஒர்க் அவுட் மீலை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் படுத்துக்கிட்டு புத்தகத்தை எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு Day 2 வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.